ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் சரியாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைப்பூ பக்கோடா பார்க்க போகிறோம். இப்போ வந்து முருங்கைப்பூ நான் எடுத்துட்டேன். கொஞ்சமாக முருங்கைப்பூ எடுத்து தண்ணியில் ஊற்றி நான் வந்து லைட்டாக வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து அலசிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைப்பூவை தண்ணியிலேருந்து நல்லா அலசிட்டு இந்த பவுலுக்கு தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. முருங்கைப்பூ சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். பெரிய சைஸ் வெங்காயத்தில் 1 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டா இந்த சைஸில் கூட கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 சைஸ்லேயுமே இது கூட சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை நான் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட முருங்கைக்கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முருங்கைப்பூ ஆட் பண்ணியிருக்கனால முருங்கைக்கீரை கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்துக்கல, கருவேப்பிலை மட்டும்தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கோம். இது கூட வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்கு கொஞ்சமாக கேசரி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கிட்ட இடியப்ப மாவை ஆட் பண்ணிக்கலாம். இடியப்ப மாவு சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம இது கூட வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக வெறும் கடலை மாவு தான் சேர்த்துருக்கேன். பஜ்ஜி மாவு இது கூட ஆட் பண்ணிக்கல. கடலை மாவு மட்டும் தனியாக கிடைக்கும்ல, அதுதான் நான் வந்து இப்போ இதுக்கு சேர்த்துக்க போகிறேன். அரை கப் கிட்ட இருக்கும். அரை கப் கிட்ட கடலை மாவை ஆட் பண்ணியிருக்கோம். கடலை மாவு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பக்கோடா மாதிரி தானே போட போகிறோம். அதனால் இந்த பவுட்ரு எல்லாம் அது எல்லாத்துக்கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பஜ்ஜி மாவு சேர்க்குறதா இருந்தால் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. நம்ம கடலை மாவு சேர்க்குறதுனால இதெல்லாம் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துரும். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிசைஞ்சு பார்க்கும்போதே தெரியும். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து உடனே நிறையா சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது. அதனால தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துட்ருக்கோம். இப்போ இது மாதிரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. ரொம்பவும் தண்ணி இல்லாமல் அந்த மசாலா எல்லாம் அது கூட ஒட்டிருச்சு. இந்த பதத்துக்கு வந்தாவே நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்துச்சுனாவே ரெடி பண்ணிட்டோன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகிருக்கு. ஹீட் ஆகிடுச்சோன்னு நம்ம லைட்டாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பக்கோடா ஷேப்பில் நம்ம வந்து குட்டி குட்டியாக போடுவோம். ரொம்பவும் பெருசாக போட்டுறக்கூடாது. பெருசாக போட்டோம்னா இது வந்து அந்தளவுக்கு இதாகாது. அதனால் உள்ளெல்லாம் நம்மளுக்கு வேகணும் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போடுங்க. அப்போ தான் இது வந்து நல்லா வேகும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போடலாம்.
இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பீஸாக தான் நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி போடலாம். அடுப்பை சிம்லே வச்சுட்டு சேர்த்துக்காங்க. இதை நம்ம போடும்போது ரொம்பவும் கையால் டைட்டாக பிடிச்சிட்டு வந்து குட்டி குட்டி பீஸாக போடக்கூடாது. கையில் லைட்டாக எடுத்தவால் அப்படியே குட்டி குட்டி பீஸாக போடுங்க. டைட்டாக பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா அது வந்து உள்ளே வந்து வேகாமல் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி போடாமல் நீங்கள் வந்து லைட்டாக எடுத்த வாக்கில் லைட்டாக எண்ணெயில் வந்து போட்டுருங்க. இப்போ வந்து லைட்டாக ஹீட் ஆகுது. இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடணும். இப்போ நான் கொஞ்சம் அடுப்பை ஏற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் இது வந்து வேகட்டும். இப்போ லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இது வந்து தனித்தனியாக அழகாக நம்மளுக்கு உடையாமல் கிடைக்கும். 2 சைடும் வேகணும்ல, அதனால் லைட்டாக திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் ரொம்ப நம்ம வந்து கருகிற அளவுக்கு வேக வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலெலாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ ஆயிலெலாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஆயிலெலாம் வடிச்சிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியான முருங்கைப்பூ பக்கோடா ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பார்ப்போம். சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட. இதில் முருங்கைப்பூ ஆட் பண்ணியிருக்கோன்னு கூட யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே கொடுக்கலாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் சரியாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.